ஹே வீப்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேன்வா ஸ்டோரிஸ் தமிழ். இங்க ஒரு நல்ல கதை சொல்ற பயணமா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாதிரி கதையில நம்ம இன்னைக்கு சோலோ மேக்ஸ் லெவல் நியூபிங்கிற ஒரு மேன்வா தான் தமிழ்ல பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 சாப்டர் 2 வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம அதை பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாவை நம்ம தமிழ்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிஃப்ட் ஸ்கில் நம்மளை விட எனிமி ஹையர் லெவலாக இருக்கும்போது அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கேப்பை கம்மியாக்கி கொடுக்கும். அதே நம்மளை விட கம்மியாக இருக்கிற லெவலில் இருக்கிற எனிமிக்கு நம்ம அந்த லெவலோட கேப்பை ஜாஸ்தியாக்கி கொடுக்கும். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட கொம்பை பிடிச்சி தப்பிச்சிடுறாரு. அந்த மான்ஸ்டரும் ஆக்ரோஷமாக ஹீரோவை தாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பல தப்புக்கு அப்புறம் எனக்கு இதான் ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ நோக்கி தாக்க வேற நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து மறுபடியும் தப்பிச்சிடுறாரு. அப்போ ரிஃப்ட் ஸ்கில்லும் 0.5% இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் மறுபடியும் அட்டாக் டாட்ஜ் பண்ணிட்டே இருக்காரு. இதனால அவருக்கு நிறைய வாட்டி ரிஃப்ட் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. திருப்பி அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துறாரு. 0.5% ரிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த செகண்ட்ல அவர் தள்ளி விழுந்துறாரு. அதை பார்த்து நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணும் இவனையா நம்ம கொல்ல நினைச்சு அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுது. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீங்க என்னதான் தாக்குறியா, அட்டாக் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்ல நம்ம அந்த மான்ஸ்டர் கோவத்துல நம்ம ஹீரோ தாக்க வருது. கோவத்துல கோடாரியால நம்ம ஹீரோ கழுத்துக்கிட்ட அந்த அட்டாக்கை செலுத்துது. நம்ம ஹீரோவும் கடைசி நேரத்துல அந்த அட்டாக்கை தடுத்துறாரு. ஆனா அவர் கழுத்துல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுறது. அந்த நேரத்துல சிஸ்டம் சைட்ல இருந்து நீங்க உயிர் போற அட்டாக்கை தப்பிச்சதுனால உங்களுக்கு ரிஃப்ட் ஸ்கில் 1% இன்க்ரீஸ் காட்டுது. அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த டஞ்சனோட சைட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோ தப்பிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எங்க நீங்க தப்பிக்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு பதில் சொல்ல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் இந்த மான்ஸ்டர் அட்டாக்க டாட்ஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல அந்த மான்ஸ்டரும் திருப்பி அட்டாக் பண்ண வருது. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்திடுவாரு. ஆனா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால அந்த அட்டாக் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் நோக்கி வர அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த பொண்ணோட இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் தப்பிச்சிடறாப்ல. அந்த அட்டாக்ல இருந்து நீ குமிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா தள்ளி போயிருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்ல அந்த மான்ஸ்டரும் திரும்பி பார்த்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவை. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒரு டோர் மூலியமா கதவு மூட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த கதவு வழியா போயிடுறாரு. டோரும் க்ளோஸ் ஆயிடுது. அந்த மான்ஸ்டரும் க்ளோஸ் ஆன டோர்ல அப்படியே நின்றுட்டு இருக்கு. இந்த பொண்ணு மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் அதோட ஃப்ரெண்டும் நம்ம எப்படியோ தப்பிச்சுட்டு இந்த மான்ஸ்டர் அவங்களை துரத்தாதான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நான் ஒரு பட்டர்ஃப்ளை தொட்டேன், அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு அந்த மான்ஸ்டரை அட்ராக்ட் பண்ணுவோம், ஸோ அந்த மான்ஸ்டர் எப்படினாலும் இங்க வரும்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணனு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் என் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் சொல்றாரு. நான் இப்பவுமே இந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னை தேடி இந்த மான்ஸ்டர் ஓடும்போது அது கூட நான் விளையாடுவேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எத்தனை நாள் ஆகும் இந்த டஞ்சனை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ 1 மாசம் ஆகும் எஸ்கேப் ஆகுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நாங்க தனியா போறோம், நீ எங்க கூட எல்லாம் அந்த மான்ஸ்டர்களை துரத்தாதலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ நீங்க எங்க போவீங்க, இடம் தெரியாம போனீங்கன்னா இந்த டஞ்சன் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு வெளியே போகிற வழி தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த டஞ்சனை இருக்கிற எல்லா இடமே தெரியும், ஸோ எனக்கு அந்த எக்ஸிட்டும் தெரியும் சொல்ல அந்த பொண்ணும் இவனுக்கு வெளியே போற வழி தெரியும் போல நினைச்சிட்டு சரி நான் கூட இருந்து ஒத்தலை அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ அந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது, ஏன்னா பஸ்ஸு கூட காசு வாங்குறாங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ ஒன்ட்ட இருக்கிற எல்லா காயின்ஸும் என்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு பிளேயரு அங்க இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாம் அவரோட ஷீல்டை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை அடிச்சதா அவர் வீடியோ எடுத்து அவரோட யூடியூப் சேனல்ல போடுறாரு. அவங்க யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க எல்லாரும் 15 நிமிஷத்துல இந்த சோலோவா கிளியர் பண்ணிருக்காரு சூப்பர்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் தான் இருக்கிறதுல பாப்புலரான வீடியோ வந்திருக்கு. அதை நினைச்சு அவரும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த காப்ளின்ஸ் அடிச்சு வீடியோ போட்டதுனால நம்மளுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, இதுல இருந்து நம்மளுக்கு 100 காயின்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிளேயரும் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லும் போது அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு இது முக்காவாசி எடிட் பண்ணதுதான் சொல்ல அப்போ இன்னொரு ஃப்ரெண்டும் இதை யாரு கண்டுபிடிக்க போறது இல்லன்னு சொல்றாங்க. அந்த பிளேயரும் கமெண்ட்ஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் 15 மணி நேரம்ல ஒரு டைம் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரல 5 மணி நேரத்திலே முடிச்சிருக்காருன்னு சொல்ல அந்த பிளேயர் சொல்றாரு எவனோ ஒருத்தன் ஏமாத்திருக்கு சொல்றான்னு சொல்லும்போது அந்த பிளேயரோட ஃப்ரெண்டு நேரா அவரோட சிஸ்டம்ல செக் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்டான வீடியோ. அந்த பிளேயரும் ஷாக் ஆயிட்டா ஒரு சிஸ்டம் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிளேயர் நினைச்சு ஷாக் ஆயிடுறாரு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பையனும் பொண்ணுகிட்டையும் போயிட்டு நம்ம தூங்குறதுக்கு தேவையான புல்ல போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாரு நம்ம ஹீரோ.
அவங்களும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சிஸ்டம் ஓபன் பண்ணி ஸ்டோருக்குள்ள போறாரு. ஸ்டோருக்குள்ள போனோடனே அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் செலக்ட் பண்ணிருக்காரு. என்னென்ன பொருட்களை செலக்ட் பண்றாருன்னா ஒரு காடியும், அப்புறம் ஒரு கீயும், அப்புறம் ஒரு உடஞ்ச வீலும், அப்புறம் ஒரு மேப்பையும் செலக்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் இதுல ஒரு ஆவரேஜான பொருள் தான், ஆனா இது எப்படி யூஸ் பண்றோங்க ஒரு பொறுத்து தான் இதோட வேல்யூ மாறும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் அந்த பொருட்களை வாங்குறாரு. இது வாங்கினோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த சாவி, அதுக்கப்புறம் அந்த கார்டு, அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன வீல் மூணுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்றாரு. கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேரான ஒரு ஐட்டம் வருது. அந்த ஐட்டம் என்னன்னா காடஸ் ஆஃப் லக். அது என்ன பண்ணுனா யூசரோட லக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் யூஸ் பண்ண முடியும், ஆனா அது ஒரு சிங்கிள் டைம் தான். நம்ம ஹீரோவும் அந்த கத்தியை வெளியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த காடஸ் ஆஃப் லக்கையும் சுத்தி விடுறாரு. அதுவும் சுத்துது. சுத்தும் போது அதுல என்ன பண்றாருன்னா மேப்பையும் தூக்கி வீசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த மேப் என்ன பண்ணுனா ஃபார்ச்சூன் கொடுக்கும், ஆனா இது 0.2% தான். ஆனா என்கிட்ட காடஸ் ஆஃப் லக் இருக்குல்ல, ஸோ அதனால எனக்கு இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கத்திக்கு எல்லா பவரும் போகுது. அந்த கத்தியும் உடஞ்ச கத்தியும் நல்லா ஸ்டேபிளா மாறிடுது. அந்த கத்தி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணும்போது அப்போ சிஸ்டம் சைட்ல இருந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் யாருமே பண்ணாதனால ஹால் ஆஃப் ஃபேம்ல உங்களோட அச்சீவ்மெண்ட் நாங்க போறோம்னு சொல்றாரு. அந்த ஹீரோவும் நம்ம கத்தியை யூஸ் பண்ணி பாக்குறாரு. கத்தி எடுத்து செம்ம கத்தி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு அவரு. இந்த தஞ்சனுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. அப்புறம் இந்த நெருப்புல தான் குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். இந்த புல்லுல தான் நாங்க படுத்து தூங்குறோம். அப்புறம் பசிக்கும் போதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த மஷ்ரூம் தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கடா இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட டைம்ல அந்த மான்ஸ்டரோ அட்டாக் பண்ண வருது. ஆனா இவன் மட்டும் எப்படியோ அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கை தடுத்துறான். இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த தஞ்சன்லயே செத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன் சொல்ல, நீங்க எதுக்கு அவங்க கூட போற, பேசாம போகாமே இருந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவரோட கில்டு மேட்ஸ் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. டவர் ஆஃப் ட்ரெயில் சம்பந்தப்பட்ட அவனோட வீடியோஸ் எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம அவனோட பர்சனல் இன்ஃபோவும் எல்லாமே பிளாக்ல இருக்கு. யாரும் போனை ஹேக் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கில்டு மேட் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோம்னா அந்த பொண்ணு சங்கடமாயிருது. அந்த பொண்ணு என்னோட அண்ணனுக்கு இந்த விஷயம் பத்தி தெரியுமான்னு அந்த கில்டு மேட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த டஞ்சன் யாருக்குமே தெரியல, எப்படி இருந்தாலும் 3 வாரம் கண்டுபிடிக்கன்னு சொல்ல அந்த பொண்ணு 3 வாரமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுது. அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் கேட்டியா கில்டு மேட்ஸ் கிட்ட கேக்குறாப்ல. அந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, பேசாம நம்ம கொன்னுட்டு அண்ணன் வர வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேக்குது. பிரச்சனையே எப்படி அவனை கொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட சொல்ல அந்த பையனும் இதுதான் கரெக்டான டைம் அவனை கொல்றதுக்குன்னு கல் எடுக்கிறாரு. யாரா இருந்தாலும் அவன் தலைமையில கல்லால் அடிச்சா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஹீரோவை தாக்க வராரு. ஹீரோ இந்த பிரச்சனை தப்பிப்பாராங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.